கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் வேலை நாளின் காலை வேளையிலே சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, எங்களுக்காக கிறிஸ்துவை அனுப்பினவரே, தூய ஆவியானவரே, வசனத்தினாலும் சாக்கிரமத்தினாலும் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று தினத்திலும் உடைய ஆலயத்துக்கு வந்த ஆண்டவரே, உடைய வசனத்தை கேட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, இந்த இறை வார்த்தைகளோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தார். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெபவேளை ஆசீர்வாதம் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை தந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் 304வது பாடலாகிய இயேசுவை அன்றி வேறொரு இரட்சகர் காசினி தன்னில் உண்டோ மனமே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 304வது பாடல் இயேசுவை அன்றி என்ற பாடல். காசினிதனிலுண்டோ மனமே, அவர் நேசம் அறிந்து விசுவாசம் இல்லாமலே மோசம் போவதென் மனமே. அவர் நேசம் அறிந்து விசுவாசம் இல்லாமலே மோசம் போவதென் மனமே. வகை செய்த பாதகம் தொலைந்திட பூதலம் வந்ததார் மனமே. கோடும் யோதர்களால் பல வாதைகள் கொண்டு திவ்ய பாதகம் செய்ததார் மனமே. கோடும் யோதர்களால் பல வாதைகள் கொண்டு திவ்ய போதகம் செய்ததார் மனமே. இந்த வாழ்வு கன நிந்தை என்றோனது சிந்தை தெளிந்திருந்தும் மனமே. ஐயோ வந்த பாச அதில் நொந்து நாள்தோறும் அலைந்து தெரிவதென் மனமே. ஐயோ வந்த பாச அதில் நொந்து நாள்தோறும் அலைந்து தெரிவதென் மனமே. அடியினில் எடுத்த கொடிய தேகம் ஏதின் முடிவினை பார்னே மனமே. ஆற்றின் நீடிகரை தானில் வளர் நெடிய விருட்சம் போல் நொடியில் விழுந்து பொம்மனமே. ஆற்றின் நீடிகரை தானில் வளர் நெடிய விருட்சம் போல் நொடியில் விழுந்து பொம்மனமே. மேதினில் ஓதரிதாம் பரஞ்சோதியை போற்றி செய் மனமே.
செய்தால் பாதகம் போய் மோட்ச சாதகமாம் என்று வேதம் உரைக்குதல்லோ மனமே. செய்தால் பாதகம் போய் மோட்ச சாதகமாம் என்று வேதம் உரைக்குதல்லோ மனமே. இயேசுவை அன்றி வேறொரு ரட்சகர் ஆசினி தன்னில் உண்டோ மனமே. அவர் நேசம் அறிந்து விசுவாசம் இல்லாமல் மோசம் போவதென் மனமே. அவர் நேசம் அறிந்து விசுவாசம் இல்லாமல் மோசம் போவதென் மனமே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் நாளிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். ஸ்தோத்திரங்களை அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் முதலாவது சங்கீதம். மாணவர்களே, சங்கீத புத்தகம் திருமறையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதுவும் நம்முடைய நிகழ்வுகளில், வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணத்திலும் நாம் பயன்படுத்துகிறோம். சந்தோஷத்திலும், துக்கத்திலும், திருமணத்திலும், சாவிலும், எல்லாவற்றிலும் சங்கீதம் பயன்படுத்துகிறோம். திருச்சபையினுடைய ஆராதனை முறைமையிலே முதல் ரீடிங்கே சங்கீதம் தான். அதே போல் ஒவ்வொரு வழிபாடு ஜபக்கூட்டங்களிலே, எல்லா ஜபக்கூட்டங்களிலும் சங்கீதங்களை நாம் படிக்கும். ஏனென்றால் அது அன்றைக்கு சங்கீதக்காரர்கள் அல்லது பக்திமான்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளும் அதற்கு ஆண்டவர் கொடுத்த தீர்வுகளும் விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதையும் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே நம்முடைய சங்கீத பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒன்றை நம்ம பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக, அதாவது பாரம்பரியமாக இது தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. தாவீதினுடைய சங்கீதம். இதனுடைய காலகட்டத்தை நாம் அறுதிட்டு கூறும்போது 1000 BCயிலிருந்து 500 BC வரையில் ஏறக்குறைய 500 ஆண்டுகளில் இது எழுதப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேலுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற தோரா என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணத்தை மிக அதிகமாக அவர்கள் நேசித்தபடியினாலே அதை அவர்கள் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, தாவீதினுடைய நாட்களில் தான் இஸ்ரவேல் தேசம் அதிகமாய் வளர்ந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். மிலிட்ரியினாலும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, இல்லையா, சமூக ரீதியானாலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அவருடைய காலத்தில் தான் அதிகமாய் இஸ்ரவேல் தேசம் வளர்ந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த சங்கீதம் எழுதினதுனால அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் எழுச்சி பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் இதனுடைய கலாச்சார பின்னணியை நம்ம பார்க்கும்போது இது ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்டர்ன் பக்கத்து நாடுகளில் இருக்கின்ற விஸ்டம் ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகிற ஞான பாரம்பரியத்திலிருந்து இது எடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ லிவிங் விர்ச்சுவஸ் அண்ட் ரைச்சியஸ் லைஃப், நீதி உள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்காக இது பாரம்பரியமாக எடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். இதில் சாபம், அதே நேரத்தில் ஆசீர்வாதம், அதே நேரத்தில் நீதிமான், அதே நேரத்தில் பாவி போன்ற சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதில் வருகிறதாக நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வது தாவீதினுடைய இந்த மொனார்கி என்று சொல்லப்படுகிற அரசாட்சியை அவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். யாவே கடவுளை வணங்க வேண்டும் என்று ப்ரொமோட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் வெளியில் இருந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குறார். தி ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் விக்கெட்னஸ் என்று சொன்னால் பாவம், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா
3 பகுதியாக இதை பிரிக்கிறோம். பிளஸட் மேன் என்று பார்க்குறோம். 2 பகுதியாக பிரிக்கிறோம். ரெண்டாவது த விக்கெட் பர்சன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ த பிளஸட் மேன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல் வசனம், நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வோரின் குழுவினில் அமராதவர். பார்த்தீங்களா? யார் அந்த நற்பேறு பெற்றவர்? Who is the blessed person? Blessed person. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வழியில நடக்கிறவங்க மட்டும் இல்லை, பொல்லாதவரின் ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளின் தீய வழியில நில்லாதவர்களும் இகழ்வோரின் குழுவினிலே அமராதவர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, சார் அவன் சொன்னால் சார் அதை செஞ்சேன் இப்படி ஆகிப்போச்சு, அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் செஞ்சேன் அப்படி ஆகிப்போச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அதனால் அப்படி செஞ்சேன் அப்படி ஆயிடுச்சு, எதிர் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி ஆயிடுச்சு, என் மனைவி சொன்னாங்க, என் பிள்ளைகள் சொன்னாங்க சொல்லி நம்ம ஏவாளை போல ஆதாமை போல ஏவாளை மேலே எப்படி ஆதாம் பழி போட்டாரோ ஏதேன் தோட்டத்தில், அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், பழி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லை, நான் கெடுவதற்கு நான் தான் காரணம். அவன் பொல்லாதவன் தெரியுது, அவன் ரவுடின்னு தெரியுது, அவன் குடிக்கிறான்னு தெரியுது, அவன் பீடி பிடிக்கிறான்னு தெரியுது, அவங்க கூட போய் நான் ஏன் சேரணும்? இப்போ நான் அவங்க கூட சேர்ந்து உட்காரும் போது 2 நாள் 3 நாள் நான் இல்லைப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்லலாம். 4வது நாள் நமக்கும் அந்த ஆசை வரும் இல்லையா? அவனுடைய ஆலோசனைப்படி நீயும் ஒரு சிகரெட் பிடி, நீயும் கொஞ்சம் சாப்பிடு, தண்ணி அடி அப்படின்னு சொன்னால் அது காலப்போக்கில் பழக்கமாயிட்டல. பொல்லாதவருடைய அந்த பழக்கமே இருக்கக்கூடாதுன்றார். அவங்க கூடவே சேராத ஒரு பழமொழி இருக்குது, உன்னுடைய நண்பர் யார் என்று சொல்லு, உன்னை யார் என்று நான் சொல்வேன் என்று, இல்லையா? ஏன்னா உன் நண்பனை நான் பார்த்தனா சொல்லிடுவேன், உன் நண்பனுக்கு என்ன பழகு கெட்ட பழகு எதுனா இருந்துச்சுன்னா அது உனக்கே இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே பொல்லாதவருடைய ஆலோசனை, தீயருடைய வழி, அந்த குழுவில் நீ உட்காராத அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருப்பார். அப்போ the characteristics of the blessed man who does not walk in the counsel of the wicked, stand in the way of sinners, or sit in the seat of scoffers. இல்லையா? உட்காரவும் கூடாது. ரொம்ப அழகா சொல்றார், ஆலோசனையின்படி நடவாத, அவங்க கூட நிற்காத, அவங்க கூட உட்காராத. ரொம்ப அழகான அந்த ஆர்டிகள் வருது பாருங்க. நடவாத, நிற்காத, உட்காராத மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, எதில் திளைத்திருக்க வேண்டும் என்று சொல்றாருன்னா, அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சி வருபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். எதில்? நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், எவ்வளோ நேரம் சார் வீட்டில் உட்காருது, அதனால தான் வெளியே போய் நண்பர்கள் கூட அந்த டீ கடையில் உட்காடுறேன், அப்படி இருக்கிற அப்படின்றது இல்லை. கடவுளுடைய வார்த்தையிலே உட்காருவது, ஆமென், கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வது, அதான் யாவேக்கு ரொம்ப பிடிக்குமா, கடவுளுக்கு அதான் இஷ்டம். ரொம்ப அழகாக சொல்றார் பார். The importance of the delighting in God's law and meditating it on day and night. இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். பாந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம். இந்த சங்கீதம் முழுக்கமே கடவுளுடைய நியாயப்பிரமாணம் தோராவுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார். 2வது, அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ரொம்ப அழகா சொல்றார் பார். கால்வாய் ஓரத்தில், ஆற்றுங்கரை ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல அவங்க இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா நேரத்திலும் செழிப்பாயிருப்பார்கள். அல்லேலூயா. நீ ஒரு செழிப்பான வாழ்வை பெற வேண்டும் என்றால் நீ கடவுளுடைய வார்த்தையிலே மூழ்கி திளைத்து அதை தியானித்து அதை படித்து ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம்,
இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஃபோனில் செலவிடுற நேரத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு தரமாட்டேன்றாங்க. ஆலயத்துக்கு வந்தால் கூட செல்ஃபோனை நோண்டினே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கு பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, வாட்ஸ்அப்பை பார்த்துன்னு இருக்கிறது இல்லையா, மெசேஜ் டைப் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணினே இருப்பார் ஐயரு, எங்கே டைப் பண்ணிருப்பான். எவ்வளோ தப்பான ஒரு காரியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? செல்ஃபோனை ஆஃப் பண்ணி உள்ளே வைப்பானா வச்சிடணும், அவ்வளோதான். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஐயர்கிட்ட போய் தோத்திரம் பண்ணிட்டு வெளியே வந்து பார், அப்புறம் பேசு. எக்ஸாம் ஹாலில் நீ செல்ஃபோன் ஆன் பண்ணி பேச நிற்பியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மீட்டிங் நடக்குது, அதில் உடைய அதிகாரிக்கு முன்னாடி செல்ஃபோனை நீ பேச நிற்பியா? ஹாயா? இல்லையே. மனிதர்களுக்கு பயப்படுகிற நாம் ஏன் ஆண்டவருக்கு பயப்படுவதில்லை? மன்னிக்கிறார்ன்றதுனாலயா? அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, எதிர்கால சந்ததிக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் அவங்க எப்படி இருப்பாங்களா? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம தான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும். பிள்ளைகளை அதற்காக உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை விட்டு செல்லணும். பிரியமான பெற்றோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அடுத்தது பாருங்க, கெட்டவன், விக்கட்னஸ் இல்லையா, அவர் என்ன பண்றாரு பாருங்க. பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். பார்த்தீங்களா? பொல்லாதவர் அப்படி இல்லாம எப்படி இருக்கிறாரா? காற்று அடித்து செல்லும் பதரை போல இருப்பாங்க இல்லையா? நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார்கள். அதாவது செப்பரேஷன் ஃப்ரம் த ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் டு த விக்கட்னஸ். நீதி தீர்ப்பு நிச்சயமாய் வரும்பா. கோதுமையிலிருந்து உன்னை பிரித்து எடுத்து விடுவார். நல்ல கோதுமை மணியை தான் எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. சுளையை என்ன பண்ணுவாங்க? எரிகிற அக்னியில் போடுவாங்க. நீ கோதுமை மணியாக இருக்கிறியா, எரிகிற சுளையாக இருக்கிறியா? யோசித்துப்பார், யோசித்துப்பார். கடவுளை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குற. அப்போ நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாதவருடைய வழியோ பாழாகும். நேர்மையாளருடைய ஜபம் கேட்கப்படும், நேர்மையாளருடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நேர்மையாளருக்கு ஆண்டவர் பதில் தருவார், ஆசீர்வதிப்பார், அவரை உயர்த்துவார், வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆனால் பொல்லாதவர்கள் அழிந்து போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை காலை வேளையிலே நாம் யாராக இருக்கிறோம்? பொல்லாதவருடைய ஆலோசனைப்படி நடக்கின்ற மக்களாக இருக்கிறோமா? நீதிமான்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை அனுதினமும் வாசித்து தியானித்து ஜபிக்கின்ற மக்களாக இருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணோம்? பிள்ளைங்க எல்லாருமே பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு வசனமோ 2 வசனமோ ஒரு அதிகாரமோ சங்கீதமோ நீதிமொழிகளை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இரவு வீட்டுக்கு வந்த பிறகு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் பைபிள் வாசிங்க, ஒரு பாட்டு பாடுங்க. அது ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நாம் திருமறையை தொடுவதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தூசு தட்டி எடுத்தோம்னா திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம் இல்லையா? நிறைய பேர் காசு பைபிளில் வச்சிருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னு தெரியுமா? யாரும் பைபிளை எடுக்க மாட்டாங்க வாசிக்கிறது. அதனால் காசு அதில் வச்சா திருடு போகாமல் இருக்கும். எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கடவுளுடைய வார்த்தை அனுதினமும் வாசிக்கப்பட வேண்டும். வாசித்து வாசித்து வேதாகமம் அந்த பேப்பர் எப்படி இருக்கணும்? பெருசாகிடணுமா. என்னுடைய பேராசிரியர் கண்கடையா இறையல் கல்லூரியில் புதிய ஏற்பாட்டுத்துறை பேராசிரியர் அவர் டாக்டர் மாணிக்கராஜ் அவர்கள் பழைய பைபிள் வச்சிருப்பார். நான் கேட்பேன், ஒரு முறை கேட்டேன், என்ன நீங்கள் பெரிய பேராசிரியர், உங்களுக்கு பைபிள் வாங்குறதுக்கு என்ன காசா இல்லை? டேய் அப்படி இல்லைடா, இது எங்கள் அம்மா கொடுத்த பைபிள்டா அப்படின்னார். இந்த பைபிளில் எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் துளி இருக்கிறது மட்டுமல்ல, அவங்க குறிச்சி வச்சுக்கிற நிறைய விஷயம் இதில் இருக்குது. அதை நான் பயன்படுத்தினுக்கிறேன். அட்டை கிழிஞ்சிச்சு, பைண்டிங் போட்டுக்கிறேன்டா அப்படின்வார். அதே போல் தான் சீகன் பால் 1706 தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய சீகன் பால் எப்படி வந்தார்? திருப்பலித்தனமாக சுற்றி நின்றார். அவர் அவங்க அம்மா படுக்கையில் இருக்கிறாங்க, கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு அவனுக்கு கையை பிடிச்சி அழுறாங்க. அழுதுட்டு அவங்களுடைய பைபிள், அவங்க படித்த பைபிளை எடுத்து கொடுக்குறாங்க.
அது பெருசாக இருக்குது. அப்போ தான் சீகன் பாலுக்கு தெரியுது, அம்மா எனக்காக, என் மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று அழுது அழுது ஜபித்து அந்த பைபிளெல்லாம் கண்ணீரால் நிறைந்திருந்தது. அதை தான் அவர் எடுத்து இந்தியாவுக்கு வந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமறை என்பது வெறும் புத்தகம் அல்ல, அதில் ஏராளமான கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வோம், படிப்போம், அதை மக்களுக்கு எடுத்துரைப்போம், சாட்சியாய் வாழ்வோம். தூய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவே, திங்கட்கிழமையின் இந்த வேலை நாளின் காலை வேளைக்கு அன்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை காத்தீர். நேற்று தினத்தில் ஆலயத்துக்கு போன வசனத்தை கேட்டோம் ராஜா. ஆண்டவரை இன்று காலை நேரத்தில் எங்களுடைய பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இப்படி பாத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனத்தை எங்களை காத்துள்ளோம். குறிப்பாக இந்த நாட்களில் +2 ஆண்டவரே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேர்வுக்காக தியரிட்டிக்கல் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிறவர்களே ஆசீர்வதிங்க. இப்படி பாப்பனப்பள்ளி போத மட்டத்தில் +2 தேர்வு எழுதுகிறவர்கள், ஆண்டவர் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்பு படிக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் போகும்போது வரும்போதும் பாதுகாப்பாய். ஆண்டவர் நிறைய விபத்துகள் நடக்கிறது, பிள்ளைகளை காத்தருளும். பள்ளியிலே கூட ஆசிரியர்களோடு அவர்கள் ஆண்டவரே ஒழுக்கமாய் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்களை இந்திய தேசத்தை ஆட்சி செய்கிற தலைவர்களாக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானத்தை தாரும். தேசம் முழுக்க ஆண்டவரை நான் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தாரும். இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறோம். இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர் என்ற ஆண்டவர் இந்த சிந்தனைக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாரும். ஆட்சி செய்கிற எல்லா ஆட்சியாளர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளையும், ஸ்தாபனங்களையும், பள்ளிக்கூடங்களையும், மருத்துவமனைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் பேராயர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் சிறந்த முறையில் அந்த நிர்வாகத்தை செய்யும். குறிப்பாக தாய் திருச்சபையாகிய ILCக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே ILCனுடைய ஆண்டவர் பெருந்தலைவர்களுக்காக, 3 சபை சங்கத்துடைய பொறுப்பாளர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக, விசேஷமாக ஆண்டவரே இதோ பேர்ணாம்பட்டில் இயங்கி கொண்டிருக்கிற MRC, ஆம்பரில் இயங்கி கொண்ட டெஃபண்டம் பள்ளி, வேலூரில் இருக்கிற டெஃபண்டம் பள்ளி, ஆண்டவரே பர்கூரில் இருக்கின்ற MRC, ஆண்டவர் பிளைண்ட் ஸ்கூல், இனமாக ஆண்டவர் மற்ற எல்லா பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாகர்கோவில் சினாட்டில் இருக்கிறது, ட்ராவல்ஸ் எல்லா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்காக, மூடப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா பள்ளிக்கூடங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவையில்லை சேர்ந்து நிறைய பள்ளிக்கூடத்தில், ஸ்பெஷல் பள்ளிக்கூடத்தில் ஆண்டவரே இன்றைக்கு அடியனோடு நிறைய ஆசிரியர்கள் பேசினார்கள். சம்பளம் இல்லாமல் இருக்கிறாங்க ஸ்பெஷல் ஸ்கூலில். ராஜா கண்ணோக்கி பாருங்கள். அவள் தேவையில்லாம் தேவன் சந்திக்க வேண்டுமா என்னால் ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய தாய் திருச்சபையின் ஆயர்களை, சபைகளை, ஊழியத்தை ஆசீர்வதியும். அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி திருச்சபையின் ஆண்டவரை கட்டுமான பணிகளுக்காக ஜபிக்கிறோம். தேவைகள் உண்டு. இதை ஒருவேளை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் சந்திக்க முடியாது நான் ஜபிக்கிறோம். மின்னூருக்காக, வடகரைக்காக, மேல் சனாபம் திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை, பொறுப்பாளர்களை, சபையின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த நாளிலே கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாளுக்காக ஜபிக்கிற கர்த்தர் ஆசீர்வதி ரத்த கொடையில் மறைத்து கொள்ளும். இப்படி அன்புக்குரிய ஆண்டவரே சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குழுவை ஆசீர்வதியும். அடியை எடுத்து நீ பயன்படுத்தும். இதை கேட்கின்ற ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை, சமாதானத்தை, உயர்வே என் தேவன் தார். குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற இப்படி அருமையான செல்வி அக்காவுடைய அன்பு மகள் பிரியாவுக்கு அன்புக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை அன்பு மகளை ஆசீர்வதிங்க. வாழை பருவத்தை தந்திருக்கிறீர், மகள் படிக்கிற சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறீர். நன்றாய் படித்து குடும்பத்தின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு படித்து வெற்றி பெற்று பணியாற்றி ஆண்டவரை தாயாரையும் சௌரலை வாழ்க்கையில் உயர்த்த மகளை ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. என்னுடைய செல்வியக்காவையும் அன்பான பிள்ளைகளையும் ஆசீர்வதி ராஜா. அப்படி தேவைகளை சந்திங்க. அதே போல எப்படி அருமையான சாலமன் ஞானசீலன் சாருடைய சகோதரர் ஆண்டவரே சாலமன் சுரேஷ் பாபு அவர்களுக்காக ஜபிக்கிறோம். வேலூரில் தலைமை ஆசிரியர் இருக்கிறார். அப்படி அன்பு மனைவி, பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் பலவீனமாக இருக்கிற எப்படி ஆண்டவர் பாபனப்பள்ளி சாமியுடைய செயலர் ஆண்டவர் அமுதா அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். கொடுக்கப்பட்டு வருகிற சிகிச்சைகளின் வழியாக நல்ல சுகம் பெற்று வீடு திரும்பட்டும். நேற்று தினத்தில் கூட என் சபை சார்ந்த டாக்டர் சதீஷ் அவர்களுடைய மறைவுக்காக
நன்றி செலுத்தும் வழிபாடு நடத்தினோம். ஆண்டவர் அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு தகப்பனார் கருணாகரன் ஐயா, சுந்தரி அம்மாவுக்காக அவருடைய அன்பான ஆண்டவர் குடும்பத்தின் உடன்பிறப்புகள், கிராமத்தின் மக்கள், சபை மக்களுக்கு ஆறுதலை தார். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக காரம் இந்த நாளிலே எங்களோடு தங்கியிருக்கட்டும். பலவீனமாக இருக்கிற அவருடைய உதனேசனை இருக்காக, நிக்சனை இருக்காக, ராஜ்குமாரை இருக்காக, இப்படிய வனஜாமாவுக்காக, தீபா, ஏழுமலை, ஆண்டவரே, வேலன், ஆலன், ரஃபியா, லதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் என் தேவன் கண் நோக்கி பார். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து நம்முடைய நற்செய்தி நாங்கள் அறிவித்து ஆண்டவர் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழ கிருபைத்தார். இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.